இந்த கடைசி காலத்துல எல்லாம் நீங்க தப்பிச்சு விசுவாசத்தை இழந்து விடாமல், பரிசுத்தத்தை இழந்து விடாமல், கடைசி கால அடையாளங்களால் தீட்டுப்பட்டு விடாமல், அல்லது கண்ணியிலே மாட்டிக்கொள்ளாமல், கர்த்தர் வரும்போது அவர் முன்பாக எதிர்கொண்டு போக பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு, அப்ப நீங்க கர்த்தரை பார்க்கலாம், அவரோடு கூட முன்னால போய் நிக்கலாம். அந்த அளவிற்கு அந்த பலனையும் ஆற்றலையும் அது தருகிறது. ஏன் தெரியுமா? கடைசி காலத்துல கர்த்தர் வர்றாரே, அவரை எதிர்கொள்ள போறோமே, அந்த கர்த்தர் எப்படி வருவார் தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னால வந்த மாதிரி வந்தா ஒரு மேய்ப்பர் கூட அவருக்கு முன்னால நின்னு எதிர்கொண்டு விடலாம். ஆனால் இப்ப வர்ற இயேசு 1000 சூரியன்களுக்கு ஒப்பாக இருக்கிற மகிமை பொருந்தினவராக ராஜாவா வரப்போறார். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் மகிமையிலே வெளிப்படுவாராம். யார் அவருக்கு முன்னால நிக்க முடியும்னு வேதம் கேட்குது. அப்ப அவர் முன்னால நின்று அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, அவரோடு இணைக்கப்படுவதற்கு இந்த ஜெபம் உங்களை பாத்திரவான்களாய் வைக்கிறது.